ஃபேஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் முன்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா முன்ன ப்ளீச் பண்ணுவாங்க நிறையா. மஞ்சளுக்கும் சந்தனத்துக்கும் வந்து சன்னை அட்ராக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நம்மளை வந்து ஸ்கின்னுக்கு சன்னை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சன்ஸ்கிரீன் மாதிரி ஒரு பொட்டன்டான ஒரு கவசம் இருக்க முடியாது. ஸோ இந்த டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரிய பெரிய ரோல் வந்து சன்ஸ்கிரீன். ரெட்டினால் வந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து இப்போ குழந்தைங்க வந்து 15 இயர்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் வர பாடியோடைய ஸ்கின்னும் ஃபேஸ் ஸ்கின்னும் டிஃப்ரெண்ட்டு. ஒன்று பாடியை விட ஃபேஸ் வந்து சென்சிட்டிவ். ஸோ நமக்கு ரெண்டு தனித்தனியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சோப் யூஸ் பண்ணணுமா பாடி வாஷ் யூஸ் பண்ணுமாங்கிறது உங்களுடைய விருப்பம்தான். குளிக்கிறது வந்து அதுவே ஒரு பெரிய டாபிக் தான். அது எப்போ யூஸ்வலாக நாங்கள் எல்லோரும் அட்ரெஸ் பண்ணி பேஷண்ட் கிட்ட கவுன்சில் பண்ணுவோன்னா வின்டர்ஸில். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக வாட்டர் வந்து குளிக்கிற பழக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஐடியல் டெம்பரேச்சர் வந்து குளிக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா லியூக்வார்ம் வாட்டர் நம்ம தொட்டு பார்த்தா வெது வெதுப்பாக இருக்கணும். அதுதான் குழந்தைங்களுக்குமே சரியான டெம்பரேச்சர். நீங்கள் சம்மர்லலாம் கோல்டு வாட்டரில் குளிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ இட் இஸ் பெட்டர். ஏன்னா நம்மளுடைய நேச்சுரல் ஆயில்ஸை வந்து இது பண்ணாது. ஏன்னா உடனே நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற எல்லாமே ஓப்பன் அப் ஆகி எல்லா நேச்சுரல் ஆயில்ஸும் வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம் ஹாட் வாட்டரில் குளிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டு பேருமே சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் 10 நிமிஷத்துக்கு மேலே குளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. எக்ஸ்ஃபோலியேஷன் நீங்கள் சொல்கிறது தான். அந்த தேய்ச்சி குளிக்கிறது, ஸ்க்ரப்பு, வால்நட் ஸ்க்ரப், காஃபி ஸ்க்ரப், இதை குளிக்க அந்த தேய்ச்ச உடனே ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். அந்த செல்லெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ட்ரை செல்ஸ் எல்லாம் போன பிறகு தட் இஸ் நாட் அ ரைட் திங். எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிறதே வந்து வாரத்தில் ஒரு முறை பண்ணுறது வந்து பரவாயில்ல. அதுவுமே இந்த மாதிரி மெக்கானிக்கல் ரெண்டு விதம் இருக்குது. கெமிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. மெக்கானிக்கல்னால் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் நெருப்பான ஒரு பொருள் எடுத்து கால் கையெல்லாம் தேய்ச்சி ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை ட்ரை ப்ரஷ்ஷுங்கிறாங்க இப்போ பாடியை வந்து தேய்ச்சிட்டு இது பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் ஒரு ப்ரௌன் ஸ்கின் பீப்புள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் முன்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா முன்ன ப்ளீச் பண்ணுவாங்க நிறையா. ப்ளீச்சிங் நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு தான் தெரியும். ப்ளீச் அப்படிங்கிறதே ஒரு ஸ்டெப் இருக்கும். ஸோ ப்ளீச் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கின் வந்து அந்த பளபளப்பாக அந்த வெள்ளையாக, ஏன்னா முடி எல்லாமே வந்து அந்த கருத்து அந்த பூனை முடி மாதிரி ஆயிடும் ஒரு ப்ரௌன். இது ப்ளீச்சிங் குட்டா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக நாட் குட். இட்ஸ் வெரி வெரி ஹார்ஷ் ஆன் த பாடி. வேண்டாம். ஃபேஷியல் வந்து ஸ்டில் அக்செப்டட், நல்லது தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷன் தான் இந்த ஃபேஷியல். நமக்கு நம்ம நெகம் எப்படி வளர்ந்து நம்ம வெட்டி ட்ரிம் பண்ணி க்ரூம் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கின்ல இருக்க செல்ஸும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். 14 நாளுக்கு ஒரு முறை வந்து நமக்கு ஷெட்டிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். வயசு ஆக ஆக அந்த ஷெட்டிங் வந்து நடக்காமல் கொஞ்சம் தேங்கி நிற்க ஆரம்பிக்கும் அந்த செல்ஸ் எல்லாம். அதை நீக்கி விடுறதுக்கு எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து பண்ணுறது பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கிரேடாக பண்ணிங்க அப்படின்னா சேஃப். பார்லரில் வந்து பண்ணுறது வந்து ஸ்டில் நம்ம ஒவ்வொரு பார்லரில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து எந்த ஸ்கின் டைப்பை அனலைஸ் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது, அவங்கள அனலைஸ் பண்ணுறதுக்குரிய எக்ஸ்பர்ட் அங்கே இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இட் இஸ் பெட்டர். ஃபேஷியல் நல்லது, அதுவும் ஒரு மெடிக்கல் கிரேடாக பண்ணிக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த உராய்வு இதெல்லாம் இருக்காது. இட் இஸ் லைக் ஜிம்மிங் தான். ஒரே நாளில் ஒரு ஃபேஷியல் பண்ணோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் யாருக்குமே தெரிஞ்சிடாது. அப்படி தெரிஞ்சாலும் அது ஷார்ட் லிவ்டு. 3 நாளில் திரும்பியும் நார்மலுக்கு வந்துடுவோம். ஃபேஷியல்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு பழைய செல்ஸை நீக்கி விடுறது தான். இது நம்ம ரெகுலராக ஒரு ஒன்ஸ் இன் 30 டேஸோ, இப்போ கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறனால 15 நாளுக்கு ஒரு முறையெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப பாசிபிள். ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் ஒன்ஸ் அதிகபட்சம் 45 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பண்ணுறது நல்லது தான். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குவாலிட்டியும் அந்த நெருப்பு தன்மை, அன்ஈவன்னஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் இல்லாமல், டல்னஸ் முக்கியமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்கிங்காக ஸ்கின் இருக்கும். இதோட வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணும்போது பெட்டராகவே பார்த்துக்க முடியும் ஸ்கின்னை. ஸோ ஃபேஷியல் இஸ் அ குட் திங் தான். இப்போ வந்து மஞ்சள் பற்றி பேசும்போது மஞ்சள் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக். மஞ்சளை பற்றி ஏன் வேணாங்கிறீங்க எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய வாக்குவாதமாக தான் இருக்கும் பேஷண்ட்டோட.
மஞ்சளுக்கும் சந்தனத்துக்கும் வந்து சன்னை அட்ராக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்மளை வந்து ஸ்கின்னுக்கு சன் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். முன்ன ஏன் அட்ராக்ட் பண்ணல அப்படின்னா, முன்ன வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர் வேறு மாதிரி, ஓசோன் வேறு மாதிரி, நம்ம பொல்யூஷனோட எக்ஸ்போஷர் வேறு மாதிரி, நம்ம வெளியே போயிட்டு வர்றது வேறு மாதிரி, இது எல்லாமே வெவ்வேறு. ஸோ அந்த இதையும் கம்பேர் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் போட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா கருக்கிற தன்மை வந்து இன்டூ 10 times பாசிபிலிட்டி, நீங்கள் டேன் ஆகிற பாசிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி. ஸோ பிக்மெண்ட் ஆகிற டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி மஞ்சள் அண்ட் சந்தனம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அப்போ அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் என்னது, அதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் என்ன அப்படின்லாம் வந்து இது பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ணும்போது கர்க்யூமின் அப்படின்னு சொல்லி அதை இன்ஜெஸ்ட் பண்ணும்போது சாப்பிடும்போது அந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் நிறையாவே நமக்கு கிடைக்கும். ஒரு துளிக்கோண்டு மஞ்சள் சாப்பிடும்போது எப்போவுமே பெப்பரையும் சேர்க்கும் போது அதோடைய அப்சார்ப்ஷனும் அசிமுலேஷனும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எது பண்ணி உங்கள் ஸ்கின்ல போடணும்னு நீங்கள் நினச்சாலும் அதை வாயில் போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் பாடிக்கு ரீச் ஆகி இன்னுமே அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதுதான் என்னோடய எப்போவுமே பேஷண்ட் கிட்ட கவுன்சில் பண்ணும்போது சொல்வேன். ஸோ மஞ்சளை வந்து முகத்துலையோ கையோ காலையோ தடவுறதை விட இட் இஸ் பெட்டர் டு இன்ஜெஸ்ட் அதோடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட், நான் எப்போ பீல் பண்ணிக்கலாம் மேடம், எப்போ லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணிக்கலாம், எப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஐ யூஸ்வலி ரெக்கமெண்ட் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், எந்த மெடிக்கல் ரீதியாக ஒரு இதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வேறு, ஏஸ்தட்டிக்காக காஸ்மெட்டிக்காக வந்து பண்ணிக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே 18 வயசுக்கு அப்புறமே பண்ணிக்கலாம் தாராளமாக. அது வரைக்கும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் தான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சன்ஸ்க்ரீன் மாதிரி ஒரு பொட்டன்ட்டான ஒரு கவசம் இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் டேன் ஆகுறது தான், மேடம் நான் சன்ஸ்க்ரீன் போட்டால் மட்டும் என்ன கற்காமையாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இதுவே. இப்போ நம்ம சன்ஸ்க்ரீன் போடுறது ஜஸ்ட் நாட் ஃபார் டேனிங். இப்போ ஒரு பெரிய மழை புயலில் போகிறோம் வெளியே, அப்போ ஒரு கொடை பிடிச்சிட்டு போனால் என்ன ஓரளவு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஓரளவு தலை நனையாது, கால் ஒரு பாடி வந்து ரொம்ப வெட்டாகாமல் இருக்கும், அதுக்கு தான் ஒழிய. பட் நம்ம மேலே கொஞ்சம் தண்ணியே படாமல் இருக்காது இல்லையா, அதே தான் சன்ஸ்க்ரீன். நம்ம ரிப்பீட்டடான இது அப்ளிகேஷன் தேவை, அமௌண்ட் வந்து கரெக்டாக சும்மா எடுத்து நிறைய பேர் டாட் பண்ணுவாங்க இது மாதிரி, அதெல்லாம் இல்லாமல் ஒரு அப்ராப்ரியேட் அமௌண்ட் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு காயின் சைஸ்டோ ஒரு 2.5 ml தேவை அப்படிங்கிறது, 1/2 teaspoon அது ஃபேஸுக்கும் நெக்குக்கும் தேவை, அவ்வளோ அப்ளை பண்ணுறோமாங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் சன்ஸ்க்ரீனோட பெனிஃபிட் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ டேனிங்க்கு மட்டும் இல்லைன்னா வேறு என்ன அப்படின்னா, சன்னால் நமக்கு நம்ம ஸ்கின்னுக்கு டேமேஜ். ஏஜிங் அப்படின்னா என்ன, அந்த ரிங்க்லிங் வருது, அது எப்படி வருது, உள்ளே இருக்க கொலாஜன் வந்து டேமேஜ் ஆகுறதுனால தான். அந்த கொலாஜன் பிடிக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து நல்லா ஃபர்மாக ஹோல்ட் பண்ணி சப்பிளாக இருக்கும். அது டீக்ரேட் ஆக ஆக அந்த சாகிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கொலாஜனை டீக்ரேட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெரிய கல்ப்ரிட் வந்து சன், சுகர், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ், இது மாதிரி வெவ்வேறு டாப் வந்து சன் தான். ஸோ இந்த டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரிய பெரிய ரோல் வந்து சன்ஸ்க்ரீன். அதை தாண்டி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாமும் உள்புறமாக எடுத்துக்கிற அதெல்லாமும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம ஏஜிங்லேருந்து நம்ம சன்ஸ்க்ரீன் நம்மளை பாதுகாத்துக்குது. ரெட்டினால் வந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து இப்போ குழந்தைங்க வந்து 15 இயர்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் வர அதிகமான இன்ஃபர்மேஷன் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ ரெட்டினால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் குழந்தை வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. கேட்டால் எனக்கு ஃபைன் லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. அது ஃபைன் லைன்ஸ்னால் என்னன்னு போது அவங்களுக்கு தெரியாது, ரெட்டினால்னால் என்னன்னு தெரியாது, ஆன்டி ஏஜிங்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் அவ்வளோ இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த நுனிப்புல் மட்டும் மேய்ஞ்சிட்டு நிறைய ஸ்கின்னை டேமேஜ் ரொம்ப சீக்கிரமாகவே. நம்ம ஆன்டி ஏஜிங் பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இதை கண்டதை வந்து பூசிட்டு வர பேஷண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ ரெட்டினால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரைட்டான ஏஜ் வந்து லேட் 20s, ஒரு 28, 13 வச்சுப்போமே, 30ல் ஆரம்பிக்கலாம். இந்த ரெட்டினால் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, மினிமல் பர்சன்டேஜோட ஆரம்பிக்கிறது ஓகே. நம்ம நைட் க்ரீம்ஸில் வந்து இன்கார்பரேட்டடாக வரும், ரொம்ப மைல்டான பர்சன்டேஜஸில் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு தடவை இட் இஸ் பெட்டர் டு see your டாக்டர். அதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம ஒரு சீரமோ இல்லை ஒரு பிக்மெண்ட் இருந்தால் அதை வந்து குறைக்கிற விதமான சீரமோ இல்லை ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம் மூலியமாக வருதா, இல்லை எந்த ஃபார்முலேஷன் எனக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறத ஒரு முறை, ஒரு 30ங்கிறது ஒரு அடுத்த டிரான்சிஷன் இல்லையா, அந்த டைமில் ஒரு டாக்டரை நம்ம மீட் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கின் கேரை டெய்லர் மேடாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வில் பி ஆன் த சேஃபர் சைட். இதெல்லாம் போட்டு, ஏன்னா ரெட்டினால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல
மாலிக்யூலோ அவ்வளோக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு வந்து சன் சென்சிட்டிவிட்டி இருக்கிற ப்ராப்பர்ட்டியும். ஸோ இதை ரொம்ப டெக்னிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணும். ஏன்னா அதை தடவுற விதத்துக்கே வந்து இந்த சாண்ட்விச் டெக்னிக் அப்படிலாம் சொல்லுவோம். மாய்ஸ்சரைசர், ரெட்டினால், மாய்ஸ்சரைசர், அதாவது 2 பிரெட்டுக்கு நடுவில் இருக்க ஃபில்லிங் போல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை உங்களை வந்து கரெக்டான ட்ராக்ல போடுறதுக்கு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் தான் முடியும். ஸோ பெட்டர் டு டூ தட். மினிமலான பர்சன்டேஜில் ஆரம்பிக்கணும். நைட் மாலிக்யூல் இது நைட் மாலிக்யூல். ஆல்டர்னேட் டேஸ் தான் ஆரம்பிக்கணும் இதை. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் பண்ணணும். நாட் மோர் தென் 3 to 4 days in a week. அவ்வளோ 7 நாளும் ரெட்டினால் போடணுங்கிறது கிடையாது. பட் ஒரு 4 நாள் அந்த அளவு ஒரு மார்க் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ஸ்கின் ரிப்பேருக்கு வந்து ரொம்பவே உதவும். ஸோ ரெட்டினால் ஆரம்பிக்கிறதுக்கு ரைட்டான ஏஜ் அப்படின்னு பார்த்தா 30s வச்சுப்போம்.